வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 7 தமிழ். அமர் சேவா சங்கம் வழங்கும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. அமர் சேவா சங்கத்தின் மகத்தான சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம். அமர் சேவா சங்கம் வழிகாட்டுதே. தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். தடையுடைப்போமே, பயம் தகர்ப்போமே, மாற்றுத்திறன் கொண்டுலகை மாற்றிடுவோம். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது. அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது. இன்றைய ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சி முதுகு தண்டுவட பாதிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய நீங்கள் இது தொடர்பாக ஏதேனும் மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால், சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வழிகாட்ட டாக்டர் எஸ் பாலமுருகன், ப்ரொஃபஸர் ஆஃப் நியூரோ சர்ஜரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ் காந்தி மருத்துவமனை அவர்களும், திருமிகு ஜெனிஃபர் ஷீபா, வீல் சேர் ஸ்கில் ட்ரைனர், திருமிகு நித்யா கிரி, சைகை மொழிபெயர்ப்பாளர், மூவரும் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் அனைவரும். டாக்டர், இந்த முதுகு தண்டுவடம் பாதிப்படைவது அப்படின்னா என்ன? இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது டாக்டர்? முதுகு தண்டுவட பாதிப்பு என்பது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஆக்சிடெண்ட் ப்ரோனில் தான் நிறைய வருது. ஃபாஸ்ட்டாக பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது உயரமான இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் கட்டுமான தொழிலாளர்கள் மாதிரி இருக்கிறவங்க கீழே விழுறது, ஒரு குறைபாடுகள் அது மாதிரி ஏற்படும் பொழுது கழுத்து அல்லது முதுகில் இருக்கக்கூடிய தண்டுவடம் பாதிப்புக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ கழுத்தில் இருக்கிற தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது வந்து கை கால்கள் இரண்டையுமே செயலிழக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கை கால்கள் செயலிழப்புங்கிறது வந்து அவங்களோட ஃபங்க்ஷனும் அஃபெக்ட் ஆகும், அதோட சென்சேஷனும் அஃபெக்ட் ஆகும், அவங்களோட சிறுநீரக பையோட திறன், மலக்குடலோட திறன் ரெண்டுமே பாதிக்கப்படுறதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்த விட காம்ப்ளிகேஷன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து உதரவிதானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த டயஃப்ரம், நம்மளோட ப்ரீத்திங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதியும் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல், வெண்டிலேட்டர் சப்போர்ட், அந்த மாதிரி உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக மோசமான காயமும் ஏற்படலாம். அதே இது ஒரு அடிமுதுகில் ஏற்படக்கூடிய எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதன் ஒட்டி இருக்கக்கூடிய தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால கால்களில் செயல்பாடு குறைபாடுகள் ஏற்படுறது, நடக்கிறதுல குறைபாடு ஏற்படுறது, சென்சேஷன் அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரின் கண்ட்ரோல், பிளாடர் மோஷன் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். ஜெனிஃபர் மேடம், நீங்கள் இந்த முதுகு தண்டுவடத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை கடந்து பல்வேறு சாதனைகளை இப்போ நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது? வணக்கம் சார், ஜெனிஃபர் ஷீபா. எனக்கு 2013 நவம்பர் 29 அன்னைக்கு ரோடு கிராஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி ஸோ ஒர்க் முடிச்சுட்டு ரோடு கிராஸ் பண்ண நின்றுட்டு இருந்தேன். நான் பைக் ரேசஸ் ஒரு 7-8 பேர் பைக் ரேசஸ் வந்து என்னை ஏற்றிட்டாங்க. அதனால எனக்கு வந்து T12 மெடிக்கல் டேர்முக்கு சார் தெரியும். ஸோ அதில் வந்து T12 அப்படின்ற இது வந்து பாதிக்கப்பட்டு என்னால் நடக்க முடியாமல் சார் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருந்து நான் இப்போ அதனால் பாதிக்கப்பட்டு இருக்கேன். T12 கால்கள் வந்து செயலிழந்த மாதிரி, கைகளை இது பண்ண முடியும், இயக்க முடியும். T12ன்றது இடுப்பு வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், இடுப்பு கீழே இருந்து எனக்கு எந்த உணர்வும் இருக்காது. ஓகே டாக்டர், இந்த மாதிரி முதுகு தண்டுவடம் பாதிப்படைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இப்போ இருக்குது டாக்டர்? ஒரு சாதாரண சின்ன ஃப்ராக்சராக இருந்தால் ரெஸ்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் பண்ணாலே அது வந்து ஒரு க்யூர் ஆகிடும். பட் அதே இது உடைந்த எலும்பு
தன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து விலகும் பொழுது அது பின்னாடி இருக்கக்கூடிய தண்டு வடத்தையோ தண்டு வடத்திலிருந்து கை கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகளையோ சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படி ஏற்படுத்தும் பொழுது தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவங்களோட மூச்சு கழுத்தில் ஏற்படுற அடியானது மூச்சுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது, ஒரு பேஷண்ட்டை வெண்டிலேட்டர் சப்போர்ட் அளவுக்கு கொண்டு போகிறது, கை கால்களில் ஏற்படக்கூடிய செயல்தன்மையை பாதிப்பு ஏற்பட்டு அவங்கள செயலிழக்க செய்கிறது, அல்லது அவங்கள ஒரு வீல் சேர் பவுண்டாக அவங்கள மாற்றுறது, ப்ளஸ் அவங்களோட சிறுநீரகப்பை அண்டு மலக்குடல் செயல்தன்மையை பாதிப்படையும்படியான ஒரு வீக்னஸை க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான விளைவுகளை அந்த இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடும். இதற்கான சிகிச்சை முறைகள் இப்போ ஃப்ராக்சராக இருந்தால் அதை நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால வலி குறைந்து விடும். அட்லீஸ்ட் அவங்கள வந்து அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த எலும்பு, நம்ம தண்டுவடத்தை சுற்றி எலும்புகள் இந்த மாதிரியான ஒரு சீரமைப்பில் இருக்குது. ஸோ அது விலகுவதன் மூலமாகவோ ஃப்ராக்சர் ஆகிறதன் மூலமாகவோ அந்த தண்டுவடம் பாதிப்பு ஏற்படும் பொழுது பழைய நிலையில் அந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணுறதன் மூலமாக பேஷண்ட்டை உட்கார வைக்கிறது, அடுத்தடுத்து அவங்கள சக்கர நாற்காலியில் சிகிச்சை செய்ய வைக்கிறது, பவர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நிற்க வைக்கிறது, அடுத்தடுத்த பவர் இம்ப்ரூவ் ஆகும்போது நடக்க வைக்கிறது, அது போன்று ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பின்னு அவங்களோட பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அனைத்தையும் நம்மளால் செய்ய முடியும். இது ஒரு இந்த மாதிரி முதுகு தண்டுவட பாதிப்படைந்தவர்கள் அவங்கள எப்படி கேர் பண்ணிக்கணும், எந்த இடத்துக்கு அவங்க உடனடியாக போகணும், அதுக்கேற்ற மாதிரியான என்ன சர்வீஸ் இருக்குது டாக்டர்? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவிலேயே சிகிச்சையின் தரம் வந்து மிக உயரிய நிலையில் இருக்கிறோம். தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. அனைத்து பேஷண்ட்டுக்கும் முதல்ல தேவைப்படுறது வந்து ஒரு ப்ராப்பராக அவங்கள ரொம்ப அசைக்காமல் ஒரு ஸ்பைன் போர்டில் வச்சு ஷிஃப்ட் பண்ணி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு இம்மிடியேட்டாக ஷிஃப்ட் பண்ணணும். இது நடந்த உடனே விபத்து நடந்த உடனே அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். தூக்கி போட்டு கையை காலை பிடிச்சி தரதரான்னு இழுத்துறக்கூடாது. அவங்கள அசைக்காமல் அந்த ஸ்பைன் போர்டில் வச்சு அழகாக மெடிக்கல் காலேஜ் கூட்டிகிட்டு போயிட்டா ஆல் த மெடிக்கல் காலேஜஸ் இப்போது கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஹேவிங் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. சிடி ஸ்கேன் எடுப்பதன் மூலமாக எலும்பில் ஏற்படும் பாதிப்பை நம் உடனடியாக கண்டறிய முடியும். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதன் மூலமாக சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி, ஸ்பைனல் கார்டு, நர்வ் டேமேஜை நம்ம அசஸ் பண்ண முடியும். அதற்கான சிகிச்சை முறைகளை உடனடியாக தொடங்க வேண்டும். என்ன இதில் விசேஷம் அப்படின்னா, நமக்கு இன்னும் இவ்வளவு சிறப்பான செயல்பாடுகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளது மருத்துவ கட்டமைப்புகள் இருந்த போதிலும் இன்னும் அடிபட்டு 3 நாள் 4 நாள் கழித்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கடைசியாக மெடிக்கல் காலேஜுக்கு வர்றவங்க இன்னும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹெட் இன்ஜுரிக்கு வந்து நம்ம எவ்வளவோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அன்கான்சியஸ் ஆகிறாரு, அவர் உயிரிழப்பே அவருக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். அதோட தாக்கம் அந்த குடும்பத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இருக்க போகுது? 1 மாதம் இருக்குமா? 6 மாதம் இருக்குமா? அதற்கு நடுவில் யார் என்னென்ன பண்ணணுமோ அந்த லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த குடும்பம் தயாராகிடும். பட் அதே இது ஒரு 40 வயதில் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவன் இது மாதிரியான கழுத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கைகால் செயலிழப்பு ஏற்பட்டு 1 மாதம் வெண்டிலேட்டரில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுல டிலே ஏற்பட்டு ட்ரெக்கியாஸ்டமி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் பொழுது முதல்ல ஃபைனான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி போயிடும். தென் அதற்கப்புறம் அவங்க குடும்பத்தை யார் தாங்கி பிடிக்கிறது, அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எல்லாமே டிலே ஆகும். ஸோ ட்ரீட்டிங் அ ஹெட் இன்ஜுரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ட்ரீட்டிங் த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் பர் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் அட்லீஸ்ட் வித்தின் அந்த அடிபட்ட தன்மையிலிருந்து வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சையை நம்ம பூரணமாக கொடுக்க வேண்டும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தால் கூட அந்த வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த அறுவை சிகிச்சை செய்து விடுவது அட்லீஸ்ட் எவ்வளோ மேக்ஸிமம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை திரும்பி கொண்டு வர முடியுமோ அதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகேங்க டாக்டர். ஜெனிஃபர் ஷிபா மேம், நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு சவாலை சந்தித்தாலும் அந்த சவாலை தாண்டி நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திட்டு வரீங்க. குறிப்பாக விளையாட்டில் அந்த விளையாட்டு மீதான ஆர்வம், அதில் நீங்கள் பெற்ற வெற்றிகள் பற்றி சொல்லுங்கள். சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருந்தேன். அதில் அப்படி இருந்ததுனால எனக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் 6 வருஷம் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். என்னை வந்து அம்மா எனக்கு திருமணமாகி ஆக்சிடெண்ட் ஆகி 1 மந்த்லேயே வந்து என்னோடய கணவர் வந்து இதனால் விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனதுக்கப்புறம் எங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து
ரொம்ப கவலைக்கிடமாக நாங்கள் வந்து இருந்தோம். யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கறதுக்கு இல்லை, சொந்த பந்தங்கள் எல்லாரும் எங்களை ஒதுக்குறது அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் என்னோடய பாப்பாவை வந்து நான் கருத்தில் வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம வெளியில் வரணும், அவங்கள நம்ம பார்த்துக்கணும். அப்பாவும் இல்லை, அம்மா நானும் வந்து உடஞ்சி போயிட்டேன்னா அவளோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்து யோசித்ததுனால நான் நம்பிக்கை அப்படின்ற ஒன்றை கையில் எடுத்துகிட்டு வெளியில் வந்தேன். என்னென்ன சவால்களை நீங்கள் சந்திச்சிங்க மேம் ஆரம்பம்? சார் சொன்ன மாதிரி மோஷன் போகிறதும் வந்து எனக்கு தெரியாது, உயிரின் போகிறதும் தெரியாது. ஸோ எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு போகணுன்னாலுமே யாருன்னா தூக்கி தான் என்னை உட்கார வைக்கணும். ஒரு 6 வருடங்கள் என்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது மறுவாழ்வு மையம் ரீஹாப் சென்டர் சிஎம்சியில் இருக்குது. அங்கே வந்து நான் மறுவாழ்வு மையத்துக்கு சென்றபொழுது அங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன இது சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது வீல் சேரில் எல்லாரும் வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்க பாஸ்கெட் பால் கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருந்தோம், எனக்கு வீல் சேரில் விளையாட முடியுமா அப்படின்னு நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். பார்க்கும்போது அங்கே இருந்த ஒரு தம்பிக்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்களாம் விளையாடுறீங்க? விளையாடலாமே, உங்களாலையும் விளையாட முடியுமே அப்படின்னு அங்கே இருந்தவங்க என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சரியான முறையில் வீல் சேர் எப்படி தள்ளுறது அது மாதிரிலாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐஐடியில் வந்து R2D2ல சுஜாதா மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ப்ரொஃபஸர் சுஜாதா மேம். அவங்க வந்து வீல் சேர் ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி வந்து மறுவாழ்வு மையம் எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அங்கே போய் நான் பயிற்சி எடுத்தாலும் அன்றாட வாழ்வில் நான் எப்படி எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து முக்கியம். குளிக்கிறதுக்கோ படுக்கிறதுக்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கோ எங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் முக்கியம். ஸோ அங்கே நான் டிரான்ஸ்ஃபர்ஸ் கற்றுக்கிட்டேன், வீல் சேர் எப்படி சரியான முறையில் கற்றுக்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக என்னால் ஈடுபட முடிஞ்சுது. ஸோ இது வந்து என்னென்னா ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ வந்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூசர்ஸ் வந்து போகிறாங்கன்னா அவங்களோட ஸ்டிக் வந்து சின்னதாக இருக்கும், அவங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எங்களோட வீல் சேரை வந்து எங்களால் ஃபோல்ட் பண்ணி எங்களுக்கு நியோ மோஷன் ஒன்று கனெக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட் டிவைஸ். அதை கனெக்ட் பண்ணி எங்களால் எங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் எங்களால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா ஒரு ட்ரெயின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்குன்னு போகும்போது ஒரு 4-5 பேர் போகும்போது எங்களோட டிவைஸ் எங்களோட உறுப்போடு ஒன்று சேர்ந்தது தான் எங்களோட வீல் சேர். அது எங்களால் எடுத்துகிட்டு போக முடியலன்னு போது நாங்கள் மட்டும் பயணிக்கலை, எங்களை மாதிரி இருக்கிற மற்ற வகையான மாற்றுத்திறனாளிகளும் பயணிக்கிறாங்க. ஸோ என்னென்னா எங்களுக்கு இடம் பத்த மாட்டுது. ஸோ வந்து இந்த தினசரி இது பண்ணும்பொழுது கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து இன்னொன்று ஒரு இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அது ஒரு கோரிக்கையாகவும் நான் வந்து தமிழும் அதை வலியுறுத்துகிறது நம்முடைய அரசு. நன்றி சார். ஓகேங்க சார். இப்போது டாக்டர், நம்மளுடைய தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் இந்த முதுகு தண்டுவட பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க? நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போ அதை பற்றின அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, ப்ரைவேட் NGO ஆர்கனைசேஷன்ஸும் அமர் சேவா சங்கம் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் அதை பற்றின அவேர்னஸ் நிறைய இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு அடிபட்டு கை கால்கள் செயலிழந்து ஒரு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு தனக்கு வசதி வாய்ப்பு ஏதாவது கிடச்சிதுன்னா தான் என்ன பண்ணலான்னு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தனக்கு கிடைத்த 20,000 ரூபாயை ஒரு முதலீடாக வைக்கிறதுனால இன்றைக்கி வந்து விஸ்வரூபம் எடுத்து விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது அமர் சேவா சங்கத்தை பார்க்குறோம். அவர் அன்னைக்கு நமக்கு அந்த காசு வேணும்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணி அவரோட இதை பண்ணுறதுங்கிறத விட்டுட்டு ஒரு சின்ன சிந்தனை, ஒரு லேட்ரல் திங்கிங், நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களேங்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் அவருக்குள்ளே தூண்டிவிட்ட ஒரு உணர்வு, அதை செயல்படுத்துறதுக்கான அவர் எடுத்த முயற்சி, அதுதான் வேணும். அரசாங்கத்துக்கும் அதுதான் வேணும், தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கும் அதுதான் வேணும். நல்ல எண்ணம் இருந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் தன்னை சுற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க, தன்னால் வந்துடும். என்ன எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு விவேகானந்தர் சொன்ன மாதிரி என்ன நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் இப்போ அரசாங்கம் இதுக்காக நிறைய அவங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டி கார்ட்ஸ் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகள் அட்டைகள் வழங்கப்படுகின்றன, அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, படிப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதற்கான அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கோட்டா சிஸ்டம் வச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ரெண்டாவது, இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஆக்சசிபிலிட்டியை வந்து எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒரு ஹோட்டல் கட்டுறதுனாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு திரையரங்குக்கு போனதாக இருந்தாலும் சரி,
ஒரு திருமண மண்டபமாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றுத்திறனாளியும் அந்த இடத்துல போய் ஒரு மணமகளையோ பார்க்க முடியும். ஒரு திரையரங்கத்துக்கு அவங்களால ஈஸியாக போயிட்டு வெளியில் வர முடியும். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு மேலே போயிட்டு கீழே இறங்குற அளவுக்கு அந்த வசதியை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவங்களும் சமூகத்தில் ஒரு பார்ட் ஆஃப் த இதுங்கிறத ஃபீல் பண்ணி எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே முக்கியம். அதே மாதிரியான அடுத்தடுத்த சிகிச்சை முறைகளும் இதற்காக நிறைய புதுசாக அதற்காக கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஓகேங்க சார். குறிப்பாக இந்த நேரத்தில் ஜெனிஃபர் ஷீபா மேம் அவங்கள பற்றின ஒரு வீடியோ பார்க்கலாங்க சார். ஜெனிஃபர் ஷீபா மேம், உங்களுடைய முயற்சியால் பல்வேறு போட்டிகளை நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த வெற்றி கோப்பைகள் சான்றிதழ்கள்லாம் இருக்கிறீங்க. உங்களுடைய அடுத்த இலக்கு என்னங்க மேம்? என்னோட இலக்கு அப்படின்றத விட எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. அது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஒரு நபரோடது கிடையாது. சமூகம் எல்லாரும் சேர்ந்து, அதாவது எங்களோட சார்பாக முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது. அதை நான் அதில் ஒரு பங்காக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ வேலூரில் இருக்கிற கிரீன்வே ட்ரஸ்ட்டு அதில் கீர்த்திவாசன் பொருளாளராக இருக்கார். அவர் தான் எனக்கு எல்லா விதமான ஊக்கத்தையும் எனக்கு உங்களால் முடியும் அப்படின்ட்டு டேபிள் டென்னிஸில் என்னை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா தான் நான் ஒவ்வொரு கேமாக ஃபஸ்ட்டு சிஎம் ட்ராஃபி அப்படின்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதில் 2 வருஷமாகவும் தொடர்ந்து நான் அதில் பங்கேற்று வின்னும் பண்ணேன். இதில் என்னென்னா, அதில் வின் பண்ணும் போது ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. அந்த ஊக்கத்தொகையினால் என்னோட மகளை நான் படிக்க வைக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு துணையாக இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு வீல் சேரில் இருக்கேன். நான் போய் கடன் கேட்டால் எனக்கு யார் தருவாங்க? யாரும் தரமாட்டாங்க. ஸோ ஒன்று எனக்கு சொந்த வீடோ இல்லை எதனா ஒரு வேலையோ அப்படி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு அந்த ஊக்கத்தொகை. அதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு 20,000 ரூபாய் அவரால் கொடுக்க முடிஞ்சு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் தொடங்கி எப்படி உருவானதோ அதே மாதிரி என்னால் எதனா ஒரு செய்ய முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன். ஓகேங்க மேம், வாழ்த்துக்கள் மேம். நாம் தொடர்ந்து பேசலாம். அமர் சேவா சங்கம் வழங்கும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த வீடியோவை பார்க்கலாம். அமர் சேவா சங்கம் வழிகாட்டுதே. தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். தடையுடைப்போமே, பயம் தகர்ப்போமே, மாற்றுத்திறன் கொண்டுலகை மாற்றிடுவோம். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது. அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது. அமர் சேவா சங்கம் கொண்டாடுதே. டாக்டர், இந்த யூரினரி கத்தீட்டர் பயன்பாடு பற்றி விரிவாக சொல்லுங்கள் டாக்டர். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்ட பேஷண்ட்ஸுக்குன்னு சில காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரலான்னே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது ஒரு 4-5 விஷயங்களை ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த பீப்புள். அடிபடுற நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆகும்போது ஒரு பெயின், சிவியர் பெயின், அந்த எந்த செக்மெண்ட்டில் அடிபட்டதோ அந்த இடத்த ஒட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவியர் பெயின், ஒரு சின்ன டச், ஒரு ட்ரெஸ் போடுறது, இல்லை சில் கிளைமேட், ஒரு ஏசியில் இருக்கிறது, ஃபேன் அதிகமாக ஓடுறது, இதெல்லாம் கூட அவங்கள அந்த பெயின் ஸ்டிமுலையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாள் பட அவங்களோட எலும்புகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே இருக்கும். பிரிட்டில் ஆகும்னு சொல்லுவோம். அது தன்னோட செயல்தன்மையை இழந்து கொஞ்சம் வீக் ஆகும். ஸோ தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஃப்ராக்சர்ஸ்.
சின்னதாக அதாவது அடிபட்டால் கூட அவங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து கால்சியம், விட்டமின் டி, போன் ஸ்கேன்ஸ் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தசை இறுக்கம் ஏற்படும், ஸ்பாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். அடிபட்ட பேஷண்ட்ஸ் ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்னு போயிட்டு இருக்கும்போது அந்த செயல்படாத தசையை வந்து இறுகி போய் ஸ்பாஸ்டிசிட்டி ஏற்பட்டு ஒரு 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 கட்டை மாதிரி ஒரு இறுகி பிடிக்கிறதுக்கான இது இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ், சைக்கிளிங், ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன்ஸ்னு நிறைய மெத்தடாலஜி இருக்குது ஃபிசியோதெரப்பியில். அதன் மூலமாக அதை பண்ணணும். அது மாதிரி பிளாடர் அண்ட் பவல் அது ரொம்ப முக்கியம் ரெண்டுமே. ஏன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூரின் சென்சேஷன் இருக்கும், பட் தே குட் நாட் அவங்க ஒரு இனிஷியேட் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியாது, ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஹோல்டு பண்ண முடியாது அவங்களால. பிளாடர் ஃபில் ஆகும், பட் பாத்ரூம் போகணுன்னு சொல்லி வீல் சேர் ஏறி போகிறதுக்குள்ளே யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஸோ இது பண்ணுறதுக்காக இது என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பிளாடரில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அது பேக் ப்ரெஷரில் கிட்னியை பாதிப்பு ஏற்படும். ஒரு ரீனல் ஃபெயிலியர் மாதிரி வயதான காலத்தில் ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரெக்டான டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 hours டியூரேஷனில் அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க தண்ணிங்கிறத கால்குலேட் பண்ணி இன்டர்மிட்டன்ட் கத்தீட்ரைசேஷன் தானாகவே ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இதுக்குன்னே தனி பயிற்சிகள் எல்லா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. தானாகவே தன்னோட யூரினை ஒரு கத்தீட்டரின் மூலமாக தானாகவே வெளியேற்றி கொள்வது, அதை பயிற்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி மோஷனும் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்துடும். தே ஆர் நாட் ஏபிள் டு அதை ஃப்ளஷ் பண்ணி போக முடியாது. அதை டிஜிட்டல் ஸ்டிமுலேஷன் மூலமாக அதற்கு மருந்து கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலமாக ரெகுலராக போக வேண்டியிருக்கும். ஓகே. அடுத்தது கடைசியாக ஒபிசிட்டி, அது ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதே டைமில் ஓவராக ஒபீஸாக இது பண்ணாங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதன் மூலமாக கார்டியாக் ப்ராப்ளம், ஏஜ் ஆகும்போது ரொம்ப வயதானதன் காரணமாக ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு ஏழியவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாத்துலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே டாக்டர், ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, ராஜசேகர் திருச்சியிலிருந்து. சார் உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஹலோ சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் ராஜசேகர், திருச்சி மாவட்டத்தில். சொல்லுங்கள் சார். சார் என் குழந்தைக்கு வந்து ஐயா வந்து 5 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார், ரிப்பீட் பண்ணுங்க. 5 வயசு குழந்தைக்கு சார் என் பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது சார். சொல்லுங்கள். வேக்கம் போட்டு இருக்கிறதுனால 3-4 மணி நேரம் படுக்க படுக்கையா இருக்கு. அப்படியே 5 வயசுலேருந்து என்னாச்சு? 5 வயசு அவருக்கு. 5 வயசு ஆகுது சார். ஓகே ஓகே. என்ன ஆயிடுச்சுங்க? 5 வயசுல அவருக்கு அடிப்பட்டு கீழே இருந்தால் படுத்த படுக்கையாகவே இருக்காரு. இப்போ என்ன வயசுன்னு சொல்கிறாங்க? 5 வயசுலங்க சார். இப்போ 5 வயசு அவருக்கு. இப்போ 5 வயசு இல்லை. அந்த எந்த டிசீஸுமோ அதோட சிவியரிட்டியை பொறுத்து தான் சார் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக் வந்து எல்லாருமே கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக இருக்கிறது இல்லை. ஒரு 20% பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலை விட்டு வரமாட்டாங்க. ஒரு 20% பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கூட படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஒரு 20% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீல் சேர் ஸ்டிக் வச்சு நடக்கிற லெவலுக்கு வருவாங்க. இன்னொரு 20% பார்த்தீங்கன்னா நியர் நார்மல் லைஃபுக்கே போயிடுவாங்க. இன்ஜுரியோட சிவியரிட்டி பொறுத்து தான். அவரோட இன்ஜுரியோட சீரியஸ்னஸ் அண்ட் சிவியரிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை சார்ந்த நியூராலஜி அல்லது நியூரோ சர்ஜன், ரீஹாபிலிட்டேஷன் தெரபிஸ்ட், ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கன்சல்டன்ட்ஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இட்ஸ் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட். அவங்களோட சிவியரிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் அவுட்கம்மை நம்ம கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். ஓகே சார். குறிப்பாக இந்த தருணத்தில் அமர் சேவா சங்கத்தின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய சங்கரராமன் சார், அவர் எந்த அளவுக்கு இந்த ஒரு சேவை மனப்பான்மையோட இணைந்து அதை செஞ்சிட்ருக்காரு, அவருடைய அந்த உடல்நிலை அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஒரு டாக்டராக. பரவாயில்ல சார். ஆக்சுவலி நான் இது மாதிரி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி அண்ட் இதை இப்போ ரீசெண்டாக தான் அவரை மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஏற்கனவே சொன்னது தான். அது ஒரு மனுஷனுக்கும் வந்து ஒரு அந்த 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 பாயிண்டில் போய் நிற்கும் போது சேஞ்ச் வரும். அவருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது அந்த ரியலைசேஷன் அவருக்கு வந்திருக்கு. தன்னை அந்த எல்லாம் சொல்கிற மாதிரி தான் தானே வந்து என்ன செய்ய முடியும், தன்னால் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும்னு அவர் யோசிச்சிருக்காரு. எல்லாருமே, நாட் ஓன்லி அவரை மட்டும் நான் சொல்லலை, அனைத்து தரப்பினரும் ஒரு நோயாளியும் அந்த மாதிரி யோசிக்கணும். தன்னால் தன்னோட அறிவின் மூலமாக, தன்னுடைய ஆற்றலின் மூலமாக அவங்க ஒரு பெரிய வரையக்கூடிய ஆளாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சிற்ப கலைஞராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் என்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டராக இருக்கலாம், ஆர் வாட் எவர் மேபி தேர் ப்ரொஃபஷன். அவங்களோட ப்ரொஃபஷன் மூலமாக அவருக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களையும் சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே பெரிய விஷயம். அவர் பண்ணதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் சார். இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் பற்றி, அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஆக்சுவலி நிறைய பேஷண்ட் ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி எங்கள்கிட்ட கேட்டு வராங்க சார்.
ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், எல்லா இடத்துக்கும் அதோட வேலை இருக்குது. பட் இன்னும் ஆத்தென்டிகேட்டடாக டெக்ஸ்ட் புக்கில் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் ஸ்டெம் செல் கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்கான இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆகவே ஈச் மொடாலிட்டி அவங்க ஒரு தடவையும் ஸ்டெம் செல் கொடுக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம்னு செலவாகுது. நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் சொன்னால் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு 1% வாய்ப்பு இருந்தால் கூட அதை போட்டு பார்க்குறதன் மூலமாக இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டெம் செல்ஸ் இன்னும் போகக்கூடிய காலகட்டத்தில் இம்ப்ரூவ் ஆகி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போதைக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. பட் இப்போ நிறைய ஸ்பைனல் கார்டு ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன், குட்டேனியஸ் ஸ்டிமுலேஷன், டிரான்ஸ்குட்டேனியஸ் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி எபிடூரல் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது, ஸ்பைனல் கார்டு ஸ்டிமுலேஷன் சர்ஜரிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு இன்ஜுரியோட சிவியரிட்டி வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒரே இப்போ என்ன சொல்கிறது, கொரோனா வந்து வென்டிலேட்டருக்கு போயிட்டு வெளியில் வந்தவங்களும் இருக்காங்க, கொரோனா வந்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டு உட்காந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இன்ஜுரியோட சிவியரிட்டி தான் தீர்மானிக்கும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஸ்டிமுலேஷன் கொடுக்குறதா, ஒரு உள்ளே ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டிமுலையை உள்ளே கொடுத்து அவங்களோட ஸ்பைனல் கார்டை ஸ்டிமுலேட் பண்ண வைக்கணுமான்னு பார்க்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எலான் மஸ்கோட ப்ராஜெக்ட் ஒரு பெரிய இதை கொடுத்துருக்காங்க. பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு தெரப்பியூட்டிக் மொடாலிட்டி யூஎஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிப் பிரெயினில் வைக்கிறதன் மூலமாக அல்லது உடம்பில் ஏதாவது ஒரு பார்ட்டில் வைக்கிறதன் மூலமாக ஸ்கின் சென்சிடைசர்ஸ் மூலமாகவே அதை பிக்கப் பண்ணி டிஜிட்டல் பார்ட்ஸ், செயலிழந்த பார்ட்டை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டு அதோட நம்பகத்தன்மையும் வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் நிறைய பேஷண்ட்ஸுக்கு அதனால் ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்க, கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஓகே, அதை நோக்கி தான் பயணிப்போம். ஜெனிஃபர் சிவம், சொசைட்டிக்கு நீங்கள் சொல்ல விருப்பது என்ன? சார் சொன்னார், ஃபஸ்ட்டு வந்து ஆக்சசிபிலிட்டி நிறைய இருக்குது, சினிமா தேட்டர், திருமண இடத்துல அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன வந்து ஒரு யூஸராக, முதுகு தண்டுவடப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நபராக நான் என்ன ஆக்சசிபிலிட்டி இருக்கணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் காலேஜஸில் வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்கணும். ஆக்சிடெண்ட் ஆன உடனே நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இதோட ரிலேட்டடாக எங்களுக்கு ஒரு சில இடப்பட்ட காலங்கள் தேவைப்படுது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. ஒரு 2 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ 11th படிக்கிற பொண்ணு 12th எழுத முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 12th வந்து எழுத முடியறதுக்கு காலேஜுக்கோ இல்லை ஸ்கூல்லையே போயிட்டு இல்லை எக்ஸாம் சென்டர்லேயே போய் அவங்களால எழுத முடியல. ஸோ அதுக்கேற்ற ரேம்ஸோ இல்லை வந்து படிக்க வைக்கிறதுக்கு லேப் சென்டரோ எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளையாக இருந்தால் பேரண்ட்ஸ் தூக்கிட்டு போயிடுவாங்க, பெரியவங்களாக இருந்தால் அவங்களால அது முடியாது, ஏன்னா அவங்க வந்து வயதானவங்களாக ஆகிடுவாங்க. ஸோ என்னோட கருத்து வந்து சமுதாயத்துலேயும் அரசாங்கத்துக்கும் வந்து ஆக்சசிபிலிட்டியை வந்து இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தி, சென்னையிலன்றது ஓகே, ஆனால் வந்து கிராம பகுதியில் வந்து தண்டுவடத்தோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கே வந்து ஸ்பைனல் அடிபட்டால் இது மாதிரிலாம் யூரின் வராது, இது மாதிரி ப்ராப்ளம் வர்றதுன்றது அவங்களுக்கே தெரியாத போது எதுவுமே தெரியாத கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அவேர்னஸ் எப்படி? இன்க்ளூசிவ் தான் வந்து நம்மளோட இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ பைக்கில் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பைக் ரேசஸால் தான் எனக்கு அடிபட்டுச்சு. ஸோ பைக் ரேசஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்குன்னு தனித்துவமான இடத்துல, பொதுவான இடத்துல இல்லாமல் தனித்துவமான இடத்த பயிற்சியாளர்களை வச்சு அவங்க பைக் ரேஸ் போகலாம். ஸோ மரம் ஏறும் போது அதுக்குன்னு மரம் ஏறும் காய் பறிக்கிறவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்மளே போய் மரத்தில் ஏறி விடுறது, கட்டுமானம் பணி செய்கிறவங்களும் வந்து சரியான பாதுகாப்பான முறையில் அவங்களுக்கு உதவி செஞ்சால் அதை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ உலக அளவில் வந்து இது வரைக்கும் ஸ்பைனல் இன்ஜுரிக்குன்னு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கல. இனிமேல் அது வந்து நடைமுறை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து எங்களால் அதை பார்க்க முடியுமா, இல்லை அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்றது கேள்விக்குறிதான். அதை நோக்கிய ரிசர்ச்சில் தான் இப்போ இருக்கு. ஸோ அது வரைக்கும் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் பயனடையுமா அப்படின்னு தெரியாது. அதனால அவங்களுக்கான பதில் டாக்டர். கண்டிப்பாக அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய அதற்கான முயற்சிகள் அரசாங்கமும் அதை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் அதற்கான பல்வேறு நிறுவனங்கள் அதை கண்டிப்பாக வரும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அமர் சேவா சங்கம் நிறுவனத்திற்கும் இந்த தருணத்தில் நன்றியை தொண்டு நிறுவனத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.